சேமியா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக பண்ணிடுறேன். எனக்கு நூடுல்ஸ் கிண்ட தெரியாது, எனக்கு பிடிக்கவும் செய்யாது. இந்த நூடுல்ஸ் கிண்டதெல்லாம் என் புள்ள தான் எக்ஸ்பர்ட். நன்றி நன்றி அக்கா, நன்றி. ஆமாம் கோல்டு, இட்ஸ் மீ. கேசரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த இதில் உள்ள ஒரு பொடி வச்சுருப்பாங்களே, அதுவுமே ஆரஞ்சு கலரில் போட்டு கிண்டவும் வந்துருச்சு மகேஷ். என்ன பண்ணுறது? ஆமாம் மாமி, போட்டு தள்ளிட்டாங்க. ஆமாம் பிரியா, போயிடுச்சு இல்லை அந்த ஐடி. சுச்சோ, ஆமாம் மாமி, போட்டு தள்ளிட்டாங்க. இது ஒயிட்டுங்க, ஒயிட்டு. பிரியா, எனக்கும் தான் தெரியாது, நீயாவது வணக்கம் சொல்லி அறிமுகப்படுத்த மாட்டியா? உன் சகவாசம் சரியில்லை, அதனால் தான். நீ வெள்ளை சக்கரை போட்டு செஞ்சிருக்கேன் மகேசன். அப்ப பார்க்கணுமே, இது வேறையா நீ பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்று டெய்லரை பண்ணு, இல்லை சோத்த பொங்கு. எதுக்கு எல்லாத்தையும் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பிரியா, நீ பார்த்தியாடா? இந்த நான் போய் பார்க்குறேன். வெள்ளை கலர்லையும் இருக்கு மகேஷ், கலர் நல்லது இல்லை. கோல்டு, நீங்கள் வேணும்னா வேணும்னே பண்ணுறீங்க, போங்க. கோல்டு, பேசாமல் இருங்க, கொன்னுடுவேன். ஓ, இவங்க எம்ப்ராய்டரி டிசைன் சூப்பராக இருக்குமாக்கா. ஆரி ஒர்க் பண்ணுறாங்க, அது எம்ப்ராய்டரியில் ஆரி ஒர்க்கு, அதெல்லாம் அதுதான் சூப்பராக. ப்ளவுஸ் டிசைனுமே எல்லாமே பிரியா வந்து செம்மையாக பண்ணுறான். என்ன தமிழக்கா பார்க்க? பிரியா, எனக்கு எப்படி தெரியும் புது சேனல் என்றான்? தெரிஞ்சுக்கணும் பிரியா ராஜன், அப்படி பார்த்துட்டு நம்ம ஆளா இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். பிரியா, நீ பேசாம இருடா, நான் பார்த்துக்கிறேன். செல்லக்கா, கரெக்டு. சரி சரி, ஓகே ஓகே. ரவிக்கு ஒரு கவிதை வேற சொல்லியிருக்கேன் மம்மி. அடி பாவி, சும்மா இருக்கவளை ஏண்டி சாமி அடக்கிறீங்க? அக்கா, அந்த கோல்டு போனதுக்கு அப்புறம் வரேன். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. ஏன், என்னாச்சு? என்ன டென்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆத்துன்னு ஆற்றி விட்டுறலாம், பயப்படாத. கோல்டு நண்பா, யாரோ கோல்டு நண்பா ஃப்ரீயா யாருன்னு கேட்டீங்க, அதுக்கு தான் நம்ம தங்கச்சின்னு சொன்னேன். நீங்க எதுவும் சொல்லல. ஏ மகேஷ், எனக்கு புரியுது மகேஷ், பார்த்துருக்கேன் அவங்கள. ஆனால் உங்க நல்லவங்க சேர்க்கை தான் சரியில்லை, நல்ல சேர்க்கை தான் சரியில்லை. சரி விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துவோம் இல்லை தங்கராசு, திருத்துவோம் இல்லை, திருந்துவோம். என்ன மகேஷ் பிரியா, எனக்கு ஏற்கனவே தெரியும். தமிழக்கா, டீ போட்டு குடிங்க, குக்கரில் வச்சு தக்காளி எல்லாம் போட்டு. ஐடி மாற்றி வந்திருக்காங்களா, அதனால தெரியலை. என் செல்லக்குட்டி, இரு தங்கம், எடுத்துட்டு வரேன், குக்கர் விசில் வரட்டும். பிரியா, அப்போ நீ மட்டும் எழுதி வைக்க மாட்ட, அப்படி தானே? உங்க அக்கான்னா நீ எழுதி வைக்க மாட்ட, அன்போட குடிப்பியோ? சரி விடு, சொர்க்கத்தில் மீட் பண்ணலாம் போ. சொர்க்கத்தில் விஜயன் இருந்தாருன்னா ஆய் சொல்லிட்டு வரேன், நான் கேட்டேன்னு. அடுத்த லைவுக்கு மறக்காம வர சொல்லு விஜயனை. என் செல்லக்குட்டி, இரு தங்கம், எடுத்துட்டு வரேன், குக்கர் விசில் அடிக்கட்டும். கோல்டு நண்பா, உங்க சிஸ்டரை எனக்கும் ஏற்கனவே தெரியுமா, அவங்க சூப்பரான எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணுவாங்க. மகேஷ், எதுக்கு அழுத்தி உங்க சிஸ்டர் புரியுது. அனிதா சீனிபாண்டியன், ஹாய், வாங்க அனிதா, எப்படி இருக்கீங்க? வந்து நீங்களும் ஜோதியில் கலந்துக்கோங்க, வாங்க. டீ குக்கர்லையா? ஆமாம், அதில் தக்காளியெல்லாம் வேறு அரைச்சி ஊற்றுனாலாம். அனிதா அக்கா, வாங்க வாங்க, வணக்கம். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்பப்போ எங்கேயாவது பார்க்குறேன், ஆனால் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அனிதா சீனி பாண்டியன் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. தமிழக்கா, நான் நிறைய வாழணும், குக்கரில் டாட்டா. அதில் பத்தாதுன்னு சோள மாவு கரைச்சி ஊற்ற மறந்துட்டாளா, கம்பு மாவை கரைச்சி ஊற்றுனாலாம். அது ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் விஜயனுக்கு தொண்டையை கவ்விருச்சு. பிரியா, பிரியா, டீ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம். எப்படி இருக்கம்மா ஏசி, சாப்பிட்டியா? நான் நலம், நீ நல்லா இருக்கியா தம்பி? குக்கரில் டீ. அக்கா நலமா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, மேகி கிண்டி வச்சிருக்கேன். ஐயோ மம்மி, எனக்கு வேண்டாம். என்னடா செல்லக்குட்டி இப்படி சொல்ற, டீ நல்லா இருக்கு. பிசாசு, குடிக்காத பிரியா, குடிக்காத, சொன்னா கேளு. கோல்டு நண்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல காது கேட்காது. அது என்ன நிஜம்தான், காது கேட்காது.
அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு.